மோடுன்னா என்ன? அப்படிங்கிற கான்செப்ட்ட வந்து வித் டேட்டா கிவன் பார்த்தோம். அது வந்து டேட்டா கிவன்னா சயின்டிஃபிக் ஐடியா. ம். டேட்டா இல்லாம நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டியோட ஐடியா. ஓகே சார். ப்ராபபிலிட்டியோட ஐடியா எப்படி வரும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை ப்ராபபிலிட்டி? ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டியோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ப்ராபபிலிட்டி உங்களுக்கே தெரியும். ப்ராபபிலிட்டியோட மீனிங் என்ன? ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கீங்க. எவ்வளோ சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி சார். ஆமா எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா நம்ம எதை பத்தி பேசுறோம்? சப்போஸ் உன்னோட மார்க் ரீச் ஆகுறது வந்து எவ்வளவு ரீச் ஆகுது? நீ சென்டம் அடிப்பியா? இல்ல 80 அடிப்பியா? அந்த மாதிரி ஐடியால. அப்ப சென்டம் அடிக்கிறதுக்கு உண்டான எவ்வளவு பாசிபிள்? 80 எடுக்கிறதுக்கு உண்டான எவ்வளவு பாசிபிள்? அது எப்படி கிடைக்கும்? ஓகே. நீ ஹார்ட் ஒர்க் போடுறியா? இல்ல நார்மலா எனக்கு நீ சொல்லுவியா, சார் மேக்ஸிமம் எனக்கு பாஸ் ஆனா போதும் தான் நினைக்குங்கிற மாதிரி பண்ணுவியா? அப்ப அந்த மாதிரி ஐடியா தான். அப்ப அது ஒரு குவாலிட்டியோட ஐடியா தான். நம்ம பாஸ் ஆகுற மாதிரி படிக்காம ஹார்ட் ஒர்க் போடுங்க. நல்லா தான் பண்ற. ஹார்ட் ஒர்க் தேவையில்ல. நல்லா தான் பண்ற. தெரிஞ்ச நாலேட்ஜ் நல்லா ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது கிடைக்கும். சரிங்களா? அப்ப சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது உன்னோட எக்ஸாம் ரிலேட்டடா இருந்ததுன்னா, இது வந்து உன்னோட ரிசல்ட். இது 100 எடுக்கிறியா? இல்ல 80 எடுக்கிறியா? இதுதான் ரிசல்ட். அப்ப இது எத பொறுத்து அமையும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளோட ஹெல்த் பொறுத்து தான் அமையும். நம்ம ஹெல்த் கரெக்ட்டா இருந்ததுன்னா, நம்ம கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போட போறோம். நம்ம மார்க் கிடைக்க போகுது. சரிங்களா? அப்ப நம்ம கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போட ரெடியா இருந்தா, நம்மளுக்கு கண்டிப்பா ஃபுல் ப்ராஃபிட் கிடைச்சிடும். சரிங்களா? இல்ல ஓகேன்னா தான் இது வரும். அப்ப எனி சாம்பிள் ஸ்பேஸ் இருந்தா மினிமம் 2 ஈவென்ட்ஸ் உள்ள இருக்கும். இது பேரு ஈவென்ட்ஸ். சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு நம்ம எத பத்தி பேசுறோமோ அது. அந்த ஈவென்ட்ஸ்ங்கிறது வந்து என்ன பாசிபிளா நடக்க பாசிபிள் இருக்கு. இவ்வளவு மார்க் இவ்வளவு எடுக்க முடியுமா? முடியும். அப்படி இல்லைன்னா இவ்வளவு மார்க் எடுக்க முடியுமா? முடியும். அப்ப என்னென்ன பாசிபிள் உள்ள வருதோ அதை பத்தி நம்ம பேசுவோம். சரிங்களா? சரி இது மட்டும் தான் சார். இதுல ப்ராபபிலிட்டி பொறுத்த பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுடா கண்ணு. காயின் கான்செப்ட். காயின்ல என்ன இருக்கும்? ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஹெட், டெய்ல் இருக்கும். ஹெட் அண்ட் டெய்ல். அவ்வளவுதான். அப்ப ஹெட்டுக்கு உண்டான இதுலயும் பாருங்க சாம்பிள் ஸ்பேஸ் இதான் காயின். அப்ப ஹெச்சும் டீயும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? அப்ப இது என்ன ஈவென்ட் இருக்கும்? ஓகே. எய்தர் பாத்தீங்கன்னா ஹெட் இருக்கலாம் ஆர் டெய்ல் இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பேசணும்? ஆமாம் சார். என்ன பேசுங்கிறது என்ன? எத்தனை பாசிபிள் இருக்குது? 2 பாசிபிள். சரிங்களா? இப்ப ஹெட்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்ன? அப்ப நான் என் ஆஃப் ஹச் எவ்வளவுன்னு பாக்குறீங்க. என் ஆஃப் ஹச் எவ்வளவு இருக்குது? ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப 1. அப்ப ஆமாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹச் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹச் வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் 1. பாசிபிள் இன் ஈவென்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா ஓகே. சொல்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது உள்ள இருக்கிற எத்தனை ஈவெண்ட்ன்றதா சார்? எத்தனை ஈவென்ட் பாசிபிள் இருக்குது? எத்தனை ஈவென்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பாசிபிள் எலிமெண்ட்ஸ்ல சார் இப்போ இந்த 100க்கும் 80க்கும் சாம்பிள் ஸ்பேஸ்னா அது 2ஆ சார்? நம்பர் ஆஃப் இது வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கிறோம். ஆமா. எதிர ஓகே கண்டென்ட் சார். எடுப்பேன் இல்ல 80 எடுப்பேன். ரெண்டு பாசிபிள் தான். எதிர ம். கண்டென்ட் எடுப்பேன் இல்லைன்னா 80 எடுப்பேன். இது வேற பாசிபிள் இருந்தா உள்ளுக்குள்ள நீ என்ன என்ட்ரி பண்றியோ அது வரும். சரிங்களா? ஆக்சுவலி இது ஓகே பாத்தீங்கன்னா சார். இதுக்கு இப்போ ஓவரால் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? 0ல இருந்து 100 வரைக்கும் எடுக்கலாம். இப்ப இது எத்தனை பாசிபிள் இருக்குது? உள்ளுக்குள்ள பார்த்தா 100 பாசிபிள் பக்கமா இருக்குது. பட் நான் என்ன ஆமாம் சார். பண்ணிட்டேன்? கண்டிப்பா உன்னோட சென்டம் வரும் இல்லைன்னா 80 வரும். அப்படின்னு நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்ட்ல. அப்ப இது 2 தான் நம்மளுக்கு ஈவென்ட்டா இருக்குது. அப்போ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ல நம்ம எப்படி டிபெண்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈவென்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப காயின் வந்து ஏன் நம்மளுக்கு காயின் 2 பாசிபிள் ஹெச் டெய்ல் இதுக்கு மேல உங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு காயினுக்கு. சரிங்களா? இதே டைஸ் ஓகே. வந்ததுன்னா வெறும் டைன் வந்து என்ன வரும்? சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? டை தெரியும் எப்படி இருக்குன்னு? 6 இது இருக்கும். ஆமாமா. அந்த உருட்டுக்கட்ட மாரி இருக்கும். பார்த்துக்கங்க. அது மேல உருண்ட ரவா இது பண்ணி போடுவாங்க. மொத்தம் 6 இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமாம் எதெல்லாம் சார். 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? ஆம். அப்ப இது சாம்பிள் ஸ்பேஸா இருக்கும்போது, நம்மளுக்கு என்னலாம் இருக்குதுன்னு பார்த்து சொல்லுவாங்க. இதுல எத்தனை ஈவன் வேணா டிபெண்ட் பண்ணிக்கலாம். மெயின் ஈவன் பார்த்தீங்கன்னா, எய்தர் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர். இது மெயின் கான்செப்ட். ஈவன் நம்பரா இருந்தா, ஆட் நம்பரா இருந்தா என்ன ஆகும்? இதுல எவ்வளவு ஈவன் நம்பர் இருக்குது, எவ்வளவு ஆட் நம்பர் இருக்குது? ஆட் அண்ட் ஈவன் நம்பர் பத்தி தெரியுங்களா? தெரியும் சார். அப்ப ஈவன் 1, 3, 5, ஆ 3 ரெண்டுமே 3 3 சார். ஓகேம்மா. அப்ப என் ஆஃப் எஸ் வந்து 6ன்னு வந்துன்னா, என் ஆஃப் ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. therefore probability of odd number வந்து 3/6 that is equal 6 to 1/2. 1/2. அதே மாதிரி என் ஆஃப் இ வந்து சேம் ஐடியா நீங்க அழகா சொல்லிட்டீங்க 3ன்னு. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 3/6 1/2. that is equal to 1/2. சரியாம்மா? ஏதாச்சும் டவுட்டுமா? இல்ல சார். சரி.
இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் நம்ம என்ன சக்சஸ்ன்னு எடுக்கிறோம், இல்ல என்ன வந்து நம்ம டிஃபைன் பண்றோமோ, அதான் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? அத வந்து நம்ம டிஃபைன் ஓகே. பண்ண முடியுமா அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்கு? அது பாசிபிளா? அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப ஆல்ரெடி சொன்னதுதான் ஒரு காயினு நான் ரேண்டம் வேரியபிள் வந்து பாசிபிள் ஆஃப் கெட்டுன்ட்டேன். சரிங்களா? பாசிபிள் ஆஃப் கெட்டுன்ட்டேன். சரியாம்மா? இப்ப பாசிபிள் ஆஃப் கெட்டுன்னா, வாட் ஆர் பாசிபிள்? எக்ஸ் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து ஒரே ஒரு காயின் தான் சொல்றேன். அப்போ ஒரு கெட் இருக்கும், என்ன டெய்ல் வெளிய இருக்கும். அப்ப எய்தர் கெட்டு உழுகலாம், கெட்டு உழுகுதுன்னா ஒரு கெட்டு உழுகும். கரெக்ட்டுங்களா? எய்தர் கெட்டு உழுகலாம், ஆர் கெட்டு உழுகாம இருக்கலாம். 2 2 பாசிபிள் தான். கரெக்ட்டுங்களா? நான் ஆமா எக்ஸ் சார். எடுத்துக்கிறேன், பாசிபிள் ஃபார் த கெட். சரிங்களா? அப்ப அதான் ஓகே. என்னுடைய ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறேன். கெட்டு உழுகாம இருந்தா எத்தனை பாசிபிள் இருக்குது? 1. அப்ப ப்ராபபிலிட்டி என்ன? 1/2. கெட்டு விழுந்தா எவ்வளவு இருக்குது? ஒரு பாசிபிள். அதனோட ப்ராபபிலிட்டி என்ன? 1/2. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்ல டவுட் இருக்குதா? ஆ ஓகே சார். ஓகேங்களா? எத்தனை பாசிபிள் இருக்குதுன்னு எடுக்குறீங்க. அப்ப அதுலருந்து 1 பை 1 நம்ம டிவைட் பண்ணிட்டு போறோம். சரியாம்மா? ஓகே சார். இதுல எங்கேயாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். சரி நெக்ஸ்ட் ஐடியா மெயின் ஐடியா ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும்? ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வும் சரிங்களா? அண்ட் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பயுமே பார்த்தீங்கன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1ஆவும் இருக்கு. சரிங்களா? அப்ப ஜெனரல் எழுதுனா ஓகே. ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. ப்ராபபிலிட்டி வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1. சரிங்களா? ஓகே அதே மாதிரி சார். டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஈவென்ட் வேணா இருக்கட்டும். அப்படி கரஸ்பாண்டிங் ஈவென்ட்ஸ் அதனோட ரிலேட்டட் டு ஈவென்ட்டோட ப்ராபபிலிட்டியோட சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். சரியாம்மா? 1 தான் இருக்கணுமா சார்? கண்டிப்பா 1 தான் இருக்கும். என்ன தப்பு? நீ போட்டது தப்பு. ஓகே சார். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் இது வந்து டெய்லுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, இது வந்து ஹெட்க்கு உண்டான ப்ராபபிலிட்டி. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 1 தானே வரும். ஆமா சார். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட போடுங்க ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர். இங்க பாருங்க 1/2 1/2 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 தானே வரும். இது ஆமா ஆட் சார். நம்பரோட ப்ராபபிலிட்டி, இது வந்து ஈவன் நம்பரோட ப்ராபபிலிட்டி. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 தான் வரும். இது மாதிரி எவ்வளவு ஈவென்ட்ஸ் அது ரிலேட்டட் டு ஈவென்ட்ஸா இருக்கணும். இப்ப நான் இதே கொஸ்டின் இன்னொன்னு கேட்கிறேன். இது வந்து ஆட் நம்பர், இது வந்து ஈவன் நம்பர் பத்தி பேசணும். அப்ப ஆடோட காம்ப்ளிமெண்ட் என்ன? ஆடோட காம்ப்ளிமெண்ட்னா அதனுடைய இல்லாம ஆட் நம்பர் இல்லாம இருக்கிறது யாரு மீதி நம்பர்? ஈவன் நம்பர். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப அதுக்கு ரிலேட்டடா நம்ம பேசணும். அந்த ஆமா சார். ஓவரால் செட் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு வரணும். சரிங்களா? இப்ப நான் இதே கொஸ்டின் வந்து வேற மாதிரி கேட்கிறேன். வாட் இஸ் a prime number probability? What is a compost number probability? ம். Prime number. ப்ரைம்னாலும் இதே தானே சார்? ஓ ஆடும் பிரைம் ஒண்ணா இருந்தா அப்புறம் எதுக்கு 2 பேரும் வேற வேற பேர் இருக்கிறாங்க? ஐயய்யோ! உங்களுக்கு வேற நான் 4, 5 பேர் வச்சுக்கோங்க. ஆராதனாக்கு வந்து வேற பேர் கூட இருக்கலாம். ஏன்னா என் பேருக்கு ம். 4 எனக்கு வேற பேர் இருக்கலாம். ஏன்னா பிரைம் நம்பர்னா பிரைம் நம்பர் தான். மேபி அதனோட ஆர்டர் ஷீட் ரிலேட்டடா வைக்கலாம். பட் பிரைம் நம்பரும் ஆட் நம்பர் வெவ்வேறு. சொல்லுங்க பாப்போம். ஐயோ! சார் புரியலையா? தெரியலையா? இல்ல. தெரி தெரியல. இல்ல சார் பிரைம் அண்ட் காம்போசிட் மறந்துடுச்சு எனக்கு. அருமை. ஆட் அண்ட் ஈவன் ஞாபகம் இருக்குது. கரெக்ட்டா? ஆ. ஓகே. பிரைம் நம்பர்னா திங்க் பண்ண வரும். சார் எதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் வந்து அது வந்து பர்பெட் ஸ்கொயர், நான் பர்பெட் ஸ்கொயர். ஐயோ! இல்ல சார். அட சொல்லிட்டே இவ்வளவுதான் சரிங்களா? ஒரு நம்பர் எடுத்துட்டா அந்த நம்பர் அந்த நம்பராலேயே டிவைட் ஆகும். இல்லைன்னா 1ஆல டிவைட் ஆகும். மத்த எந்த நம்பராலையும் டிவைட் ஆ ஆகாது. ஃபேக்டர்ஸ் 1 அண்ட் 1 அண்ட் 3 தவிர வேற எதுவும் ஃபேக்டர் 3 ஆகாது. நீங்க ஆமா சொன்னது சார். எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஃபேக்டர் வந்து 1 அண்ட் 3 தவிர வேற எதுவும் 1 அண்ட் அது சேம் நம்பரா தான் தவிர வேற எதுவும் இருக்காது. சேம். காம்போஸ் நம்பர் வந்து அந்த நம்பர் 1 அதை தவிர வேற 1 ஆர் 2 நம்பர்ஸ் அதிகமாவே இருக்கணும். சரிங்களா? அதான் காம்போசிட் நம்பர். கிளியர் ஆயிட்டியா? ஆ ஓகே. சரி இப்ப சொல்லுங்க இந்த செட்ல யாரு பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்? அதே 1 3 5 சார். 1 வந்து எப்பயுமே ஓ பிரைம் 1 நம்பர் கிடையாது. 1 வந்து 1 பிரைம் ஃபேக்டரே கிடையாது. ஆனா 1 வந்து வராது. ஆமாமா. 2, சார் 2 3, 3 5 சரிங்களா? காம்போசிட் நம்பர் என்ன ஆகும்? 4 6 அவ்வளவுதான். 4, 6. சரிங்களா? அப்ப இதனோட ப்ராபபிலிட்டி என்ன? 3/6. 3 சரிங்களா? by 6 இதனோட ப்ராபபிலிட்டி என்ன? 2 by 6 2/6. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1 வருமா? வராது. ஏன்னா நம்ம வராது. 1ஓட ப்ராபபிலிட்டி வரல. அப்ப இன்னொரு கேஸ் இருக்குது. இது பிரைம் நம்பர், இது காம்போசிட் நம்பர். இன்னொரு கேஸ் என்ன?
neither prime nor composite. நாட் காம்போசிட். இப்போ neither 1 அதையும் சேர்த்துனா தான் 1 வரும். நாம என்ன நினைப்போம்? சார் நீங்க தான் சொன்னீங்க சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி 1 வருதுன்னு சொன்னீங்களே. அப்ப ஆட் நம்பர், ஈவன் நம்பர் ஆட் பண்ணா 1 வந்துச்சு. ஏன் சார் இதுக்கு 1 வரல அப்படின்னா, இதுக்கு மொத்தம் எத்தனை ஈவென்ட் இருக்குது? 3 ஈவென்ட் இருக்குது. 3 ஈவென்ட்டையும் ஆட் பண்ணணும். பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், நெய்தர் பிரைம் அண்ட் நார் காம்போசிட். இந்த 3 ஈவெண்ட்டையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 1 வரும். நாம நினைச்சோம் பிரைம் போட்டாச்சு, காம்போசிட் போட்டாச்சு, ஆட் பண்ணா ஏன்டா 1 வருதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அங்க செட்ல இருக்கிற எல்லா நம்பரும் வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப இதனோட வேல்யூ வந்து 1/6. அப்ப இந்த 3 இதையும் நம்ம ஆட் பண்ணி போட்டா நம்மளோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 வரும். 1. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீ கேட்ட ஐடியா வந்து சார் 1 தான் வருவாங்க சார் அத்தனை ப்ராபபிலிட்டியோட இதுன்னு போட்டீங்கன்னா எஸ் 1 தான் வரும். எப்போ 1 வரும்? அதுல இருக்கிற ஈவெண்ட் எல்லா கேஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே சார். இப்ப பிரைம் நம்பர் நார் காம்போசிட் நம்பர் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் இது 3 ஆட் பண்ணா தான் 1 வரும். 2 ஆட் பண்ணா 1 வராது. எனக்கு 3 ஈவெண்ட் பாசிபிள் இருக்குது இருக்கு. இது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டே 2 பாசிபிள் தான். அதுல போய் நெய்தர் ஆட் நார் ஈவன்னா அது எப்ப எழுதணும்னா 0ங்கிற செட் இன்வால்வ் ஆனா பண்ணலாம். 0 என்ன? சப்போஸ் இப்படி கொடுத்துருவாங்க 0 1 2 3 4 5 6 இப்படி வருதுன்னு வச்சுக்கோ. இதுக்கு எத்தனை கேஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர் ஒரு கேஸ் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர் ஒரு கேஸ் இருக்கும். இந்த 0ங்கிற ஈவனா ஆடா தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியாது. அப்படி மீன் என்ன? நெய்தர் பிரைம் நெய்தர் ஆட் அண்ட் நார் நெய்தர் நார் ஈவன். அப்ப நெய்தர் ஆட் நம்பர் நார் ஈவன் நம்பர். சரிங்களா? அப்ப இந்த 3 கேஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? அதை விட்டு 2 கேஸ் சார் ப்ரீவியஸ் படம் வந்து நீங்க 2 சொன்னீங்க வந்துருச்சு. இதுக்கு ஏன் சார் 3 கேஸ் எடுக்கணும்னா எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் என்ன ஈவென்ட் இருக்குதா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டு இது 3ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1 வரும். சரிங்களா? இதுதான் மெயின் ஐடியா. திங்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும். இங்க திங்கிங் அதிகமா இருக்கும். ப்ராபபிலிட்டி ஏன் கஷ்டம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இருக்கிறது அடுத்து வர 3-4 क्वेश्चन ஏன் கஷ்டம்னா இந்த சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருக்கும். அப்ப அந்த பாயிண்ட்ஸ் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது நம்ம செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா அடுத்த கான்செப்ட் போறேன். சரிங்களா? ஓகே சார். ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கண்டிப்பா என்னவா இருக்காது? நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கண்டிப்பா நோ நெகட்டிவ் வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எப்பவுமே என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது எல்லா ஈவென்ட்டும் உள்ள வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம இங்க ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் அண்ட் நார்க்கு ஐதர் காம்போசிட் பத்தி பேசலாம். இங்க வந்து எனக்கு கெட் விழுமா டைல் விழுமா அப்படின்னா இது வந்து இம்பாசிபிள் ஈவென்ட். இங்க என்ன சாம்பிள் பேச அது ரிலேட்டட் டு ஈவென்ட் தான் நம்ம பேச வேணும். அதை விட்டுட்டு இங்க டைஸ் பத்தி பேச விட்டுட்டு இல்ல நான் வந்து காயின் பத்தி இங்க பேசிட்டு காயின் கான்செப்ட் இங்க சாம்பிள் பேச இல்லை. இப்போ நீ எக்ஸாம் கால் போயிட்டு உன்னோட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக தான் அவங்க பேசுவாங்க. வேற ஏதாச்சும் பேசணும் உன்னால எக்ஸாம் எழுத முடியாது. அங்க போய் டிவி போட்டு சாங்க போட்டு வந்து நீ எக்ஸாம் எழுத முடியுமா? எழுத முடியாது கண்டிப்பா. அப்ப அது கேனாட் பி பாசிபிள். அது வந்து இம்பாசிபிள் ஈவென்ட். சரிங்களா? அப்ப இம்பாசிபிள் ஈவென்ட்டோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரியுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லா. அப்ப அது என்ன இப்போ 0/6 ன்னு எழுதுவோமா? 0/6 தான். 0 தான். 0/6 வந்து 0 தான். சரிங்களா? அப்ப இங்க என்ன நடக்குதோ அத பத்தி எனக்கு ஏன் சாம்பிள் 1ன்னு புரியல சார். ஏன்னா நம்ம இத்தனை ஈவென்ட் வச்சிருக்கோம். இதுக்கு மேல இருக்குதுக்கா? லைக் மேல 1 2 3 4 5 6 அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல சார். ஆமாடா கண்ணு. அப்புறம் எப்படி சாம்பிள் 1 ஓவராலா அது ஒண்ணுதான்றீங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்னு ஒன்னு போட்டுக்கிறேன். எது கேக்குற? இந்த பாயிண்ட் கேக்குறியா இல்ல இது ஃபுல்லா கேக்குறியா இல்ல இது கேக்குறியா? எது கேக்குற? இந்த பாயிண்ட் சார் அந்த பாயிண்ட் இதுதான் சார் கேக்குறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஒண்ணுமே இல்ல. பாருங்க நானு ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸோட பாருங்க நானு டினாமினேட்டர்ல என்ன பேசிருக்கு. நியூமரேட்டர்ல என்ன வரும்? எஸ் ஆன் ஈவென்ட் எடுத்துக்கிறேன். அப்ப நியூமரேட்டர் என்ன பேஸ் தான் வரும். என்ன பேஸ் என்ன பேஸ்க்கு பேர் ஒண்ணு தான். இல்ல சாம்பிள் பேஸ்ல இது எல்லா ஈவென்ட்டும் எடுக்கணும்னு அர்த்தம். சாம்பிள் பேஸ்ல என்ன? எஸ்னா என்னது? இது எல்லா ஈவென்ட்டோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறோம். மொத்த எத்தனை இருக்குது? டினாமினேட்டர் 6 இருக்கும். அப்ப 6 6 கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார், புரிஞ்சுச்சு சார். மெயின் பாயிண்ட்ஸ் என்னமோ அதை நோட் பண்ணிக்கிறேன். நான் அடுத்தது மூவ் பண்ணிக்கிறேன். இதுல ஏதாச்சும் மெயின் பாயிண்ட்ஸ் வேணுங்கிறது நினைச்சிட்டீங்கன்னா அதை நோட் பண்ணிக்க நான் அடுத்து மூவ் பண்ணுறேன்.